ஹலோ காய்ஸ், வெல்கம் டு Naturecraftworld. இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம கை எப்படி ஜாயின் பண்ணுறது பார்க்க போகிறோம். இதுதான் வந்துட்டு இந்த டைலரிங் கிளாஸோட லாஸ்ட் டே. 10 நாள் ஒரு கிளாஸ், எப்படி ஒரு பேசிக்ஸாக எப்படி ஒரு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு இதில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் வந்துட்டு இன்னும் நம்ம வந்துட்டு லைனிங்லாம் வச்சு எப்படி தைக்கிறது, அது எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தரல. அதை வந்துட்டு போக போக வர வீடியோவில் நம்ம பார்ப்போம். அது எப்படின்னு நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பட் இந்த இது வந்துட்டு நான் என்ன பண்ணணும்னு நினச்சேன்னா, ஒரு நார்மல் ப்ளவுஸ் பீட் எடுத்து சிங்கிள் இதில் வந்துட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறது, அதில் வந்துட்டு ஹைட் எப்படி அதிகமாக்குனா எப்படி தைக்கிறது, அதிகமாக கேட்டுறதை எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். சுற்றளவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதே மாதிரி தான். நம்ம கொஞ்சம் லூஸ் வேணும்னு கேட்டாங்கன்னா ஒரு 1/2 இன்ச் இல்லை ஒரு 1 இன்ச் அதை வந்துட்டு நம்ம கூட வச்சுக்கிட்டு நம்ம அப்படியே தைக்க வேண்டியதான். சுற்றளவுக்கு வந்துட்டு நம்ம கட்டிங்க்கு வேறு எதுவும் மாறாது. பட் இந்த அளவு ஹைட்டு அதிகமாக வைக்கிறப்ப வந்துட்டு நம்ம அந்த டாட் பிடிப்போம் இல்லையா, அது எப்படி வைக்கிறதுன்னு மட்டும் எல்லாருக்கும் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால தான் நான் இதை வந்துட்டு இந்த வீடியோ வந்து பர்டிகுலராக நான் வந்துட்டு இதை எப்படின்னு சொல்லி தரணும்னு இந்த வீடியோவில் கொண்டு வந்தேன். இப்போ கை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இது வந்து கை ஏற்கனவே வெட்டி வச்சாச்சு. இது வந்துட்டு நல்ல பக்கம், இந்த இதுக்கு வந்துட்டு இது நல்ல பக்கம். ஓகேவா? இப்போ கையை வந்து ப்ளவுஸில் ஜாயின் பண்ணுவோம். இதுதான் ப்ளவுஸு. ஃபஸ்ட்டு இந்த சைடு வந்துட்டு இந்த முன்பக்கம் வளைய வெட்டினதெல்லாம் நம்ம வந்துட்டு வெட்டும் போது பார்த்தோம். இப்போ இதை வந்துட்டு இந்த சென்டர் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை வந்து இப்படி வச்சு கை ஜாயின் பண்ண வேண்டியதான். ஆக்சுவலாக லைட்டாக கொஞ்சம் பத்தலை, இந்த மாதிரி பத்தாமல் வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்து கொடுத்துட்டாங்க. இது வந்துட்டு கொஞ்சம் ஏதோ அவங்களுக்கு துணி யாரும் கிஃப்ட் பண்ணது தான், அதனால் மாற்றுக்கு தான் போட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஸ்டிச் பண்ணேன். அதை நான் வந்து இந்த கிளாஸ் இப்போ நம்ம இந்த மாதிரி பத்தலை அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் விரும்ப மாட்டாங்க. இது அவங்களே கொடுக்குறனால நம்ம வந்து ஃபஸ்ட்டே சொல்லிடணும் இது பத்துமா பத்தாதான்னு. அவங்க ஓகேன்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி லாஸ்ட்டில் நம்ம அப்படி கொடுத்தோம்னா நமக்கு இந்த ஸ்டிச்சிங் நம்ம சைடு ஜாயின் பண்ணுறப்ப சைடோடு போயிடும், கொஞ்சம் மட்டும் தான் தெரியும். அதனால் நம்ம வந்துட்டு அவங்க ஓகே சொன்னாங்கன்னா தைக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே கைக்கெல்லாம் கரெக்டாக வருமா அப்படின்னு சொல்லி அந்த பார்த்துக்கலாம். இப்போ இதே மாதிரி அந்த சைடு ஜாயின் பண்ணிட்டு நான் காட்டுறேன். இப்போ சைடு பார்த்தீங்கன்னா அந்த 1.5 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா வச்சோம் இல்லையா, அதை அப்படியே வச்சு தைக்க வேண்டியதான். அப்படியே வச்சுட்டு 1.5 இன்ச்சு வந்துட்டு இங்கே இது ரெண்டையும் சமமாக வச்சுக்கணும். இந்த இடத்துலேருந்து 1.5 இன்ச் வந்துட்டு இங்கே வருது. அப்படியே ஸ்ட்ரைட்டாக அந்த 1.5 இன்ச்சு எங்கே இருக்கும்
ஒரு மாதிரி போட்டுட்டு இதே மாதிரி அந்த சைடு அப்புறம் இங்கே எக்ஸ்ட்ரா தையல் போடுவோம் இல்லையா, அதெல்லாம் போட்டுட்டு கழுத்து ஜாயின் பண்ணணும். கழுத்து தப்போம். ஓகே, இப்போ வந்து நம்ம கழுத்து பீஸ் ஜாயின் பண்ண போகிறோம். கழுத்து பீஸில் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் தான் துணி இருந்துச்சு க்ரீன் கலரில், அதனால நான் அந்த பிளாக் கலர் கொஞ்சம் பீஸ் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, அதை இதை எடுத்து ஜாயின் பண்ணிக்கிட்டேன். இது முன்னாடி சொன்ன மாதிரி தான் 1.5 இன்ச்சு கட் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே ப்ரொசீஜர் வந்துட்டு முன்னாடி என்ன ஃபாலோ பண்ணீங்களோ அதே தான். மிஷினோட சவுண்டு வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா நான் வந்துட்டு டைல்ஸில் வந்து டைரெக்டாக மோட்ரு வச்சுருக்கேன். ஸோ அது வந்துட்டு அந்த வைப்ரேஷன் வந்துட்டு மிஷினோட இது ஆகாதனால கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக இருக்குது. நான் சவுண்டு மேக்ஸிமம் கம்மி பண்ணி போடலான்னு தான் இருக்கேன். எடிட்டிங்க்கு எனக்கு இப்போ டைம் இல்லாததுனால நான் வந்துட்டு அவ்வளோவா பண்ணுறதில்ல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை ஒன்று பட்டுனா கொஞ்சம் பத்தலை, ஜாயின் பண்ணிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். இது ஜாயின் பண்ணியாச்சு. இதை வச்சு அப்படி ஸ்டிச் பண்ண வேண்டியதான். ஓகே, இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு இன்னொரு தையல் போட்டுட்டு எம்மிங் பண்ணிடுங்க. ஏன்னா எம்மிங் தான் விரும்புவாங்க. இதை இப்படி மடித்து வச்சு இங்கே இப்படி வச்சு எம்மிங் பண்ணிடுங்க. எதுவும் தெரியாது. இல்லை எம்மிங் பண்ண வேணாலும் ஒரு தையல் போட்டு விட்ருங்க. அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ.